நீங்க வண்டியிலே இருங்க, நான் கனகவல்லிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சரி. கனகவல்லி, கனகவல்லி. கதவு திறந்தானே இருக்கு, எதுக்கு இப்படி வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்கீங்க? அது இருக்கட்டும், நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க தெரியுமா? நானா? நான் எதை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன்? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. நீ எதையுமே மறைக்கல. மனசறிஞ்சு நான் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கல. ஓ, ஒரு நிமிஷம். லட்சுமி, லட்சுமி ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. நீயும் லட்சுமியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா நீ ஒரு நாள் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இன்னைக்கு லட்சுமியே ஸ்டேஷனுக்கு வந்து நானும் கனகவல்லியும் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒரே டெஸ்க்ல உட்காந்து ஒரே டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலன்னா எனக்கு நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியாமலே போயிட்டு இருக்கோம். என்ன? ஓ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறதுனால பேச்சு வரலையோ? லட்சுமி உள்ள கூட்டிட்டு போய் டிஃபன் காஃபி கொடுத்து பேசிட்டு நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஓகே? ஃப்ராடு நாயே, உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் புருஷன்கிட்டயே என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவர் கார்ல வந்திருப்ப. இப்பெல்லாம் பொம்பளை போலீஸ கலக்கிறது தான் ஃபேஷன். நான் நினைக்கிறேன் நீ டிவியும் பாக்குறதுல பேப்பரையும் படிக்கிறது இல்லன்னு. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. அட, நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்ற. ஒரு கொலைய பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போலீஸ்காரன் கூடவே கூலா குடும்பம் நடத்திட்டு இருக்க. தப்பு தண்டனை இத பத்தி நான் பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? கோயில்ல உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? ஒரு வாரத்துல பணம் வரணும்னு. ஆனா இனியோட 10 நாள் ஆச்சு, இன்னும் என் கைக்கு பணம் வந்து சேரல. பணம் தரலனா இவளால என்ன செய்ய முடியும்னு துச்சமா நினைச்சிட்டல்ல. இத பார், நான் யாரு, எப்பேற்பட்ட கைகாரின்னு உனக்கு காட்டுறதுக்காக தான் இப்ப நான் உன் போலீஸ்கார புருஷன் கூடவே கார்ல ஏறி வந்தேன். இப்பவும் நான் கேட்ட பணத்தை நீ குடுக்கலன்னா நான் வந்து இறங்கின அதே கார்ல நீ கொலைகாரியா போக வேண்டியிருக்கும். புரியல? நீ பண்ண கொலைய இப்ப நான் உன் புருஷன்கிட்ட சொல்லுவேன். ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாது. அப்படியே குழந்தைங்க அனாதையிடும். அப்ப பணம் கொடு. அவ்வளவு பெரிய தொகையை எவ்வளவு சீக்கிரம் எப்படி பரட்ட முடியும்? சரி, பணமா வேண்டாம், உன்கிட்ட நகை இருக்குல்ல, அத கொடு. நகையா? ஆமா, வேற வழி? இத பார், எதுவா இருந்தாலும் சட்ட புட்டுன்னு செய். மறுபடியும் உன் புருஷன் வெளியில வரும்போது நான் இருந்தேன்னா நான் யாருங்கிற உண்மைய சொல்ல வேண்டியிருக்கும். இரு வர. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த பக்கமே வராது. உன் சகவாசமே எனக்கு வேண்டாம். எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. முயற்சி பண்றேன்.
கொசு அடிச்சியா? இல்ல கூப்பிட்டேன். கூப்பிடு. டேய், அதான் கூப்பிட்டு இல்ல, என்ன விஷயம்னு சொல்லி தொலைடா. எங்க தாத்தா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன அது? அவர் உயிரோடு இருக்குது வரைக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியாம போச்சு. சரி, இப்ப ஏன் அதை பத்தி பேசுற? அவர் செத்ததுக்கு பிறகாவது அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? எங்க தாத்தா செத்து 10 வருஷம் ஆச்சு. ஆனா அதுக்குண்டான அர்த்தம் இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது. அப்படி என்னடா பெருசா சொல்லிட்டாரு? விவரிக்க முடியாத விஞ்ஞான சூத்திரத்தை? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், மிக சாதாரண விஷயம் தான். அப்ப விட்டு தொலைய ஏன் தேவையில்லாம? அப்படிலாம் விட முடியாது. ஏன்? அனுபவத்தை வந்து அனுபவிச்சு தானே சொல்ல முடியும். இந்த பாரு, இந்த அனுபவம் ஏதாவது என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்த, அப்புறம் என் பல்லால அந்த ஜெயில் கம்பியை கடிச்சு துப்பிட்டு நான் பாட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பேன். அப்புறம் ஜெயில பேச்சு துணை கூட ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவேன். ஜாக்கிரதை. சகல, ஏன் சகல இப்படி அவசரமா பேசுற? என்ன இங்க ஆரம்பிச்சுட்டு அங்க பார்த்து பேசிட்டு இருக்கற? ஃபீல் பண்றதா இருந்தா அந்த பக்கம் திரும்பி தான் பேசணும். சரி, பேசு. உன்னை விட்டா எனக்குன்னு வேற யார் இருக்கா? ஏன் சப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, கான்ஸ்டபிள்லாம் இருக்காங்க, பேசு. அவங்க எல்லாம் வெளியே இருக்காங்க. உள்ள என் கூட இருக்க யார் இருக்கா? நான் தான். சகல, புலம்புறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்தே புலம்புவோம். சரி புலம்பு. சரி, நமக்குள்ள இன்பமோ துன்பமோ எதா இருந்தாலும் நம்ம 2 பேருமே சேர்ந்து அனுபவிப்போம். அதுக்கு பேர் தாண்டா நட்பு. இத உடைக்க நான் விரும்பல. என்ன உடைச்சிட்ட? ஒத்து செய்வோம் சொல்லு, உடைக்கிறேன்னு சொல்லாத. உடைக்கிறது என்ன கோழி முட்டையா? சரி, இந்த உடைக்கிறது புடைக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்க தாத்தா என்ன சொன்னாரோ அதை தூக்கி முதல்ல வீசு. எது? எங்க தாத்தா சொன்னது உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? அதை குப்பையில தூக்கி போற மாதிரி சொல்ற? அது உள்ளுக்குள்ள ஆள் மனசுல அது பதிஞ்சிருக்கு. என்ன கிணறா அப்படியே தூர் வர்றதுக்கு? உன் வாய்க்குள்ள பூந்து மனசுக்குள்ள இருக்கிறது அப்படியே வெளியே எடுத்து போடுறதுக்கு? ஏன்டா எங்க தாத்தாவை பத்தி இப்படி கேவலமா பேசுற? அவர் சொன்ன அனுபவங்களையும் அவர் சொன்ன விஷயங்களையும் ஒன்னொன்னா வழி நடத்தி சென்றிருந்தா கூட இன்னைக்கு சிங்கிள் டீக்கு வழி இல்லாம இப்படி உள்ள வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே தூக்கி போட்டு மண்டையை உடைச்சு போடுவேன். கூல் டவுன். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, என்ன? எங்க தாத்தா சாதாரண ஆள் கிடையாது. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் உன்னை கொன்றுவேன். ஏன் சகல இப்பதானடா தெளிவா சொன்னேன். நான் அதை சொல்லல. கம்பியை உடைச்சிடாத. அப்படி ஒருவேளை உடைச்சிட்டேன்னா கள்ள பணத்தை திருடி வந்த 2 வாலிபர்கள் ஜெயில் கம்பியை உடைத்து தப்பி ஓட்டம்னு நாளை காலைல ஹெட் நியூஸ்ல போட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த வழக்கு இந்த வழக்கு பொய் வழக்குன்னு போட்டு ஆயுசுக்கும் உள்ள தள்ளிடுவாங்க. வெளியே வரவே முடியாது. ஏண்டா சொல்ல வந்தது சுருக்கமா சொல்ல மாட்டியா? அப்பதானே தெளிவா எல்லாருக்கும் புரியும். முதல்ல உங்க தாத்தா என்ன சொன்னார் அதையாவது சொல்லி தொலையாண்டா. சொல்றேன். அதிக ஆசைப்படாத, அவசரப்பட்டு எந்த காரியமும் பண்ணாத, தகுதிக்கு மீறி ஆசையும் படாத. அப்படி பண்ணேன்னா ஆபத்துல தான் முடியும் சொல்லியிருக்காரு. இத ரோட்ல குப்பை பொறுக்கிற கூட தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா அந்த அலங்காரவல்லியோட பொண்ணுகளை நம்ம லவ் பண்றது நம்ம தகுதிக்கு மீறிய செயல்னு சொல்றியா? ஆமா. என்ன ஆமா? அவளுக்கு மட்டும் நம்ம வாழ்க்கையில குறுக்கு இல்லைன்னா இந்நேரம் நம்ம சென்ட்ரல் ஜெயில இருந்திருப்போம். இந்த பாரு, இந்த விளையாடுற வேலை வச்சுக்காத. அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் நம்ம போய் ஹோட்டல் வச்சோம். ஹோட்டல் வச்சதுனாலதான் இப்போ வந்து உள்ள இருக்கோம். ஹோட்டல் வச்சது கடை வச்சதுனால நம்ம இங்க வரல. அந்த சூட்கேஸ் பார்ட்டியால நம்ம இங்க வந்தோம். இத பாரு, தேவையில்லாத வளவளன்னு பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு இங்க இருந்து முதல்ல வெளியே போறதுக்கு வழிய பாரு. சாவி எடுத்து மறந்துட்டேன்டா. காக்காவுல வந்துருச்சா? இல்லடா, கள்ள சாவி போட்டு திறந்து வெளியே போயிடலாம்ல. நாம தான் திருந்திட்டோமேடா. மூசான்ற பையன் உங்களை பார்க்க வந்திருக்கான். வர சொல்லு. எது மூசாவா? அச்சோ, அவன் ரொம்ப பேசுவானாடா. நம்மள வெளியே எடுக்க போறதே அவன் தான். அப்ப எவ்வளவு வேணா பேசட்டும். சரி அண்ணே, வாடா மூசா. எங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்த போற ஆபத்தானவனே நீதான். எங்களை பொறுத்த வரைக்கும் அக்னி நட்சத்திரம், நம்பிக்கை நட்சத்திரம் எல்லாம் நீதான்டா. அப்ப வால் நட்சத்திரம்? நான் தான் சொல்லி முடிச்சிட்டேன். மறுபடியும் ஏன்டா ஆரம்பிச்சு கொடுக்குறேன்? சரி விடு. என் கீதா எப்படிடா இருக்கா? என் சீதா எப்படி இருக்கா? ரொம்ப முக்கியம். ஐயோ, இப்ப அதுவா முக்கியம்? வேற நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன். எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டியா? ஆமா, நீங்க கள்ள நோட்டோட இங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நாங்க சொல்ல மாட்டோம் மூசா. எல்லாமே ஒரு கனவு மாதிரியும் மாயை மாதிரி தான் இருக்கு. மூசா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சாப்பிடறதுக்கு 2 மூதவிங்க நம்ம கடைக்கு வந்துச்சு. கள்ள நோட்டு போட்டி அப்படியே நம்ம கடையில வச்சுட்டு போயிருச்சு. நாம ரொம்ப நல்லவங்களா இருந்ததுனால போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாந்து கொடுக்க அதுல வந்த வேணா இதெல்லாம். ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை வெளியெடுக்கிற வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. டேய், என் கீதாவை கேட்டேன்னு சொல்லு. டேய், அந்த அடங்காத வழியை கேட்டேன்னு சொல்லு. டேய், அது அவங்க ஆத்தாடா. சரி, அந்த பொண்ணுங்களாவது கேட்டேன்னு சொல்றா. ராம் மனோகரை கூட்டிட்டு வந்து இந்த கலெக்ஷன் எல்லாம் காட்டணும். மனுஷன் பொறாமையில செத்தே போயிடுவா. அருமையான விளக்கு. இதை மட்டும் ராம் மனோகர் கிட்ட காட்டவே கூடாது. சுட்டுட்டு போய் வீட்டுல ஷோகேஸ்ல வச்சிருவான். எங்க வைக்கிறது? அவன் கண்ணில் படக்கூடாதே. என்னங்க ஆச்சு?
ஆயிஷா, ஆச்சு ஆயிஷா. தூக்கத்துல தவறி கீழே விழுந்துட்டீங்களா இது வேற போ குடிக்க தண்ணி கொண்டு வா சரிங்க ஆ, ஐயோ ஐயோ என்னப்பா தவறி கீழே விழுந்துட்டியா? நான் கீழே விழல அது என்ன தூக்கி போட்டுருச்சு எதுங்க விளக்கு விளக்கு தூக்கி போடுதா? என்னப்பா சொல்ற? நம்ம பரம்பரை விளக்குடா இவ்வளவு நாளா யார் கண்ணிலயோ படாம இருந்த விளக்கு இப்ப யார் கையிலயோ கிடைச்சிருக்கு அத அங்க இங்கன்னு எங்க நகர்த்தினாலும் என் முதுகுல தாண்டா அடி விழும் அப்ப விளக்கு நகர்த்தி இருக்காங்க அப்படித்தானே? ஆமா எங்க விளக்கு எடை விட்டு இடமான கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல எங்க சாமி ரூமுக்கு போய் கந்து வட்டம் போட்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. அடியே நான் அப்படியா சொன்னேன் விளக்கு வச்சிருக்கிறவன் விளக்க தேய்ச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்பா ஒருவேளை விளக்கோட மகிமை தெரியாம அவன் தேய்க்காம விட்டுட்டா விளக்கு கிடைக்காம போயிடும் அப்புறம் நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. செல்லம் என்ன மன்னிச்சுடுறா, தெரியாம கை தவறி கீழே போட்டேன், இனிமே செய்யவே மாட்டேன். நோ டோன்ட் டச். என்னங்க ஆச்சு? அந்த பரதேசி பையன் ஆ. விளக்க தொடக்கவும் மாட்டேங்கிறான் தேக்கவும் மாட்டேங்கிறான் படுபாய் பையன் பாடா படுத்துறான். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நான் கேட்கிறேன், இது யார் பாடும் பாடல் என்று நானே கேட்கிறேன். என்னை யார் என்று ச்சே, என்ன வாழ்க்கடா இது? சமயத்துல என்ன யாருன்னு நானே கேட்டுக்க வேண்டியிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த ஞாபக மருதிக்கு ஒரு வழி பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான். வழி ஏதாவது கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுறது? ஐயோ எவ்வளவு அழுக்கு! இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாதா? சரசே, ஜெகன், யார் இது? சரசு, ஜெகன், இந்த வீட்டுல தான் யாருமே கிடையாது, நான் மட்டும்தானே இருக்கேன். எல்லாத்தையும் நானே தான் செய்யணும். முதல்ல துணி எடுத்து வந்து எல்லாத்தையும் துடைக்கணும். துணி எங்க? இது ஏது விளக்கு? புதுசா இருக்கே. எப்ப வாங்கினது ஞாபகமே இல்லையே. ஓ, கடைசியா வாங்கினது இல்ல. முதல்ல இத துடைப்போம். துணி எங்க? இப்ப துணியை தேடிந்தா வேலைக்காவது, கையாலே துடைக்க வேண்டியதுதான். யாருனே? எதுக்காக என்ன கேட்காம வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற? புதுசா டீ கடையில வேலைக்கு சேர்ந்த பையனா? நான் டீ கடையில வேலை செய்யறேன். இல்லையா? மாறு வேஷத்துல வந்திருக்க? சந்திர கடத்தல் வீரப்படா? நான் வீரப்படா. வீரப்படம் இல்லையா? வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணி துபாய்கார மாதிரி வந்திருக்க. நீ துபாய்காரனா? நான் துபாய்காரனா? துபாய்காரனும் இல்ல, ஈட்டிக்காரனும் இல்லன்னா நீ யாரு? கேட்ட கேள்விக்குள்ள எதிர் கேள்வி கேக்குற. எதுக்காக வந்திருக்க? ஐயா என்ன பேச விட மாட்டேங்கிறீங்களே. நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ, நீ எதிர்கட்சி எம்எல்ஏ, பேசவே விட மாட்டேன்றேன். எதுக்காக வந்திருக்க? ஐயா நான் உங்க தூரத்து சொந்தக்காரனா? ஆமா, ஆனா இப்ப உங்க பக்கத்துலயே இருக்கேன். அதான் தெரியுது. சொந்தக்கார பசங்கன்னு யாரும் பக்கத்திலேயே சேர்க்க மாட்டேன். எல்லாரும் களவாணி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கீங்க. நான் அப்படி இல்ல உசூர், நல்லவன், உங்க நலன் விரும்பி. இந்த பார், நீ எதை சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. நீ கிளம்பு. உத்தரவு உசூர், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவேன். உசூரா? உயிரை வாங்காதியா, நான் கூப்பிடவே மாட்டேன். கிளம்பியா, கிளம்பியா. யாரு எவனே தெரியல, அவனே வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு நேரத்தை வீணாக்கிட்டான். இவனோட பேசுன்றதுக்கு எல்லா பொருளையும் கிளீன் பண்ணியாவது வச்சிருக்கலாம். எனக்குன்னு வந்து சேர்றானுங்களே. முதல்ல இதை கிளீன் பண்ணுவோம். யோ, நீ இன்னும் போலையா? போயிட்டு திரும்பி வந்துட்டேன் உசூர். போனியே, மறுபடியும் எதுக்கு வந்த? நீங்க கூப்பிட்டீங்களே. நான் உன்னை கூப்பிட்டேனா? முதல்ல இருந்தே நான் உன்னை கூப்பிடல, நீயா தான் அப்பப்ப வந்து நிக்கிற. அதை தெரிஞ்சுக்க. இல்ல உசூர், நீங்க கூப்பிடாம நான் வரவே மாட்டேன். நான் தான் கூப்பிடவே இல்லைன்னு சொல்றேன்ல. இல்ல உசூர், நீங்க தான் கூப்பிட்டீங்க. அப்ப நான் பொய் சொல்றேனா? இல்ல உசூர், நான் உண்மையை தான் சொல்றேன். உங்க கூட பேசிட்டு இருந்தா எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். போயா. ரோட்ல போறவெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து என்ன பேச்சு பேசுறான். நான் கூப்பிடாமலே கூப்பிட்டேன்னு வந்து நிக்கிறானே. ஒருவேளை பைத்தியமா இருக்குமோ? எப்படியோ தப்பிச்சோம்பா.
வந்துட்டாயா வந்துட்டா. கூப்பிட்டீங்களா உசூர்? யோ பைத்தியமே, என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? நான் எதுக்காக உனக்கு கூப்பிடணும்? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா நண்பனா இல்ல சொந்தக்காரனா இல்ல 5-10 உன்கிட்ட கடன் வாங்கிட்டானா? எதுக்கு உனக்கு கூப்பிடணும் சொல்லு. இல்ல உசூர், நீங்க எதையோ நினைச்சு என்ன கூப்பிட்டீங்க. ஆனா நான் வர்றதுக்குள்ள நீங்க நினைச்சதையும் மறந்துட்டீங்க, என்ன கூப்பிட்டதையும் மறந்துட்டீங்க. பார், எனக்கு ஞாபக மருதி இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா இப்போ தெளிவா சொல்றேன், நான் எதையும் நினைக்கல, யாரையும் கூப்பிடல. நீ கிளம்பு கிளம்பு. கிளம்ப மாட்டியா? இத புடியன் சொல்றேன். போ 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 போ. இப்ப கிளம்பு. யபா யபா, இத தொடக்க ஆரம்பிச்சதுல இருந்து டார்ச்சர் தாங்க முடியல.